இஸ் தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. அதுவும் இந்த மரியாதையா பேசுற போது ஏ ப்ளீஸ் வந்து she asked them அவர்களிடம் கேட்ட to help her அவளுக்கு உதவுமாறு. Next section reported orders commands and ரெண்டு இருக்குது. புக்க பார்த்துவாங்க. Well, not everyone is going to be polite. எல்லாரும் மரியாதையா பேசுறது. Sometimes we get orders. சில வேளை நாங்க உத்தரவுகளை பெறுவோம். Now, how will you report them? எவ்வாறு இவற்றை நீங்க அறிவிப்பீங்க? Unlike the request, அந்த வேண்டுகோள் request, அது போல அல்லாம the reporting verb அறிவிக்கும் வினை is not ask but told or tell. இங்க வந்து told ன்னு வரும். இங்க எப்படி வந்து asked, requested, கேட்டுக்கொண்ட, வேண்டிக் கொண்ட என்று வருது. இங்க மரியாதையா ரிக்வெஸ்ட்ல, வேண்டுகோள்ல. இங்க வந்து reported orders, commands. இதுல வந்து sit down, உட்காருங்க, sit down, உட்காருங்க. she அவள் told, சொன்னா, me என்னிடம் to sit down, உட்காருமாறு. என்ன to sit down, உட்காருமாறு. not to sit down என்று வந்தா உட்காராம இருக்குமாறு. not to go, போகாம இருக்குமாறு சொன்ன ஏவின. not to go, not to play, விளையாடாம இருக்குமாறு. அப்படின்னா not to play என்றா விளையாட வேண்டாம் என்று. not to watch television, டிவி பார்க்க வேண்டாம் என்று my parents ordered us, me, எங்களுக்கு உத்தரவிட்டு. அப்ப மரியாதையா பேசக்குள்ள வந்து எப்படி வரும்? asked, requested, கேட்டுக்கொண்டு, வேண்டிக் கொண்டு நாங்க ரிப்போர்ட் பண்றது, அறிவிக்கிறது. இந்த ஆர்டர்ல, கமாண்ட்ல எப்படி asked, requested என்று வராம told, சொன்ன, அல்லது tell, சொல்ற, tells, சொல்ற, அப்படி வருது. don't worry, கவலைப்பட வேண்டாம். அதை ரிப்போர்ட் பண்ணும் பொழுது she told me, அவள் சொன்னால் என்னிடம் not to worry, கவலைப்பட வேண்டாம் என்று. to worry, கவலைப்படுமாறு. not to worry, கவலைப்பட வேண்டாம் என்று. ரைட். இப்ப கமாண்ட்ஸ், ஆர்டர்ஸ் ரெண்டுக்கும் இடையில பெருசா வித்தியாசம் இல்லை. ரைட். பாருங்க, இதை நாங்க ரிப்போர்ட் பண்ற எப்படி பார்ப்போம். he told me, அவன் சொன்ன என்னிடம் be quiet, இது இங்க அமைதியாக. ரிப்போர்ட் பண்றபடி he told me, அவன் சொன்ன என்னிடம் to be quiet, அமைதியாக இருக்குமாறு. be quiet, இரு அமைதியாக. to be quiet, அமைதியாக இருக்குமாறு. Next one, she told us, அவன் சொன்ன எங்களிடம் don't stay up. stay up ன்னா தூங்காம விழித்திருக்கிறது. don't stay up, தூங்காம விழித்திருக்க வேண்டாம். too late, மிச்சம் லேட்டா இரவே இல்லை, மிச்சம் லேட்டா, நேரம் மிச்சம் தாமதமாக. she told us, அவள் சொன்னால் எங்களிடம் not to stay up, தூங்காமல் விழித்திருக்க வேண்டாம் என்று. too late, மிச்சம் லேட். தெரியுதுங்க. if someone doesn't ask you politely or gives you an order, ஒரு வந்து இப்ப மரியாதையாக பேசுறது இல்ல, நார்மலா பேசுறது. எப்படி? be quiet, அமைதியாயிருங்க. don't stay up too late, don't stay up too late, அப்படி பேசுறது. ப்ளீஸ், could you, அப்படி மரியாதையா பேசுறது. அப்படி could you, please, இப்படி எல்லாம் வந்தா அது ரிக்வெஸ்ட், ரிப்போர்ட்டட் ரிக்வெஸ்ட்ல வரும். அப்படி ஒன்றும் இல்லாம நார்மலா வரக்குள்ள அது வந்து ஆர்டர்ஸ், கமாண்ட்ஸ்ல வரும்.
அப்ப orders commands ரிப்போர்ட் பண்ணும் பொழுது tell tells told அப்படி பாவிக்கிறது ரிப்போர்ட்டிங் verb அறிவிக்கும் வினை ரிப்போர்ட்டிங் ரிக்வெஸ்ட் வேண்டுகோள்களை நாங்க ரிப்போர்ட் பண்ணும் பொழுது ask she asked அவள் கேட்டுக்கொண்டாள் she requested me அவள் என்னிடம் வேண்டிக் கொண்டாள் அப்படி நாங்க பாவிக்கிறோம் ரிப்போர்ட்டிங் verb அறிவிக்கும் வினை ask அல்லது request அங்க இங்க ரிப்போர்ட்டிங் verb அறிவிக்கும் வினை tell tells told அப்படி வரும் மார்க்ஸ் நிறுத்தல் குறியீடுகள் இந்த செக்ஷன்ல direct indirect speech இந்த பகுதியில punctuation marks நிறுத்தல் குறியீடுகள் எப்படி வரும்னு பார்ப்போம் in brief very short பார்ப்போம் I love dogs நான் விரும்புற நாய்களை வந்து direct speech தன்கூற்று said and கூறின and இதுல ஃபர்ஸ்ட் நாங்க பார்ப்போம் positioning of commas எங்க போடுறேன்னு பார்ப்போம் இதான் comma positioning of commas எங்க போடுறேன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல இந்த I love dogs வந்து ஸ்பீச் மார்க்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்கு கோட்டேஷன் மார்க்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்கு அது வந்து direct speech தன்கூற்று பேசின மாதிரியே போட்டு இந்த said and கூறின and இந்த துண்டு வந்து reporting clause அறிவிக்கும் வாக்கிய பகுதி reporting clause இப்ப கமா இங்க வந்திருக்குது இங்க வந்திருக்கு நல்லா கவனிங்க இந்த ஸ்பீச் மார்க்ஸ்ல இந்த ஸ்பீச் மார்க்ஸ்க்கு நாங்க சொல்றது க்ளோசிங் ஸ்பீச் மார்க் முடிகிற ஸ்பீச் மார்க் இந்த ஸ்பீச் மார்க்கு நாங்க சொல்றது ஓப்பனிங் ஸ்பீச் மார்க் அப்ப கமா வாரது எங்க தெரியுமா இன்சைட் த க்ளோசிங் ஸ்பீச் மார்க் இந்த ஸ்பீச் மார்க் க்ளோசிங் ஸ்பீச் மார்க் இருக்குது முடிகிற ஸ்பீச் மார்க் அதுக்கு உள்ளுக்கு தான் கமா வருது இப்படி வாங்க இன்சைட் த க்ளோசிங் ஸ்பீச் மார்க் கமா வருது இந்த உதாரணத்தை பாருங்க and said என்பது முன்னுக்கு வரும் அதாவது and said வந்து என்ன ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் அறிவிக்கும் வாக்கிய பகுதி அது முன்னுக்கு வந்தா எங்க கமா வருது before the opening speech mark பாருங்க ஸ்பீச் மார்க் இது ஓப்பனிங் ஸ்பீச் மார்க் இது க்ளோசிங் ஸ்பீச் மார்க் ஓப்பனிங் ஸ்பீச் மார்க்குக்கு முன்னுக்கு கமா வருது ஓகே ஃபைன் அடுத்து பாருங்க இது பாருங்க I love dogs நான் விரும்புற நாய்களை said and கூறின and திரும்ப direct speech வருது பட் ஆனால் my landlord என்னுடைய நில சொந்தக்காரன் உரிமையாளர் will not short formல won't allow அனுமதிக்க மாட்டார் pets செல்ல பிராணிகளை இப்படி வந்தா ரெண்டு direct speech இடையில இந்த ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் அறிவிக்கும் வாக்கிய பகுதி வந்தா said and சொன்ன என்ற ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் அறிவிக்கும் வாக்கிய பகுதி ரெண்டுக்கும் இடையில வந்தா எங்க கமா வாரது எங்க both sides of the reporting clause இந்த ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் இருக்குதே அறிவிக்கும் வாக்கிய பகுதி அதுல ரெண்டு பகுதியிலேயும் கமா வருது If the sentence continues beyond the end of the spoken words and the closing speech mark, a comma is placed inside the speech mark and the full stop, question mark or exclamation mark will come at the end of the sentence as usual. Okay, the first example. முதலாவது உதாரணத்தை பாருங்க இந்த direct speech ஓட தொடர்ந்து வாக்கியம் வந்தா ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் இங்க பின்னுக்கு வந்தா க்ளோசிங் ஸ்பீச் மார்க்குக்கு உள்ளுக்கு கமா போடுற ரைட் ஃபுல் ஸ்டாப் இங்க வரும் இங்க ஃபுல் ஸ்டாப் வரும்
full stop அல்லது தேவையான இடங்கள்ல question mark வினாக்குறி வரும் or exclamation mark exclamatory mark வியப்புக்குறி இதெல்லாம் நீங்க வரும் தேவையான இடங்கள்ல. Right. Next, number 2 பாருங்க. ரெண்டாவது பாருங்க. If the end of the sentence falls at the end of the spoken words. Spoken words இருக்குதானே? பேசின சொற்கள் அதுல தான் வசனம் முடிந்தால் a full stop, question mark or exclamation mark is placed inside the closing speech mark. Speech mark இதான் closing speech mark. இதுக்கு உள்ளுக்கு தான் இந்த full stop அல்லது question mark, exclamatory mark இதுக்கெல்லாம் போடணும். Right? அதாவது spoken words, if the end of the sentence falls at the end of the spoken words. வசனத்தின் முடிவு எங்க வருது? இந்த பேசின பேச்சின் முடிவுல வசனம் முடிந்தால் full stop, question mark, exclamatory mark இதெல்லாம் இந்த speech markக்கு உள்ளுக்கு போடணும். இங்க full stop உள்ளுக்கு வந்திருக்கு. Right, next example. Number 3 இங்க பாருங்க. Number 3 இத பாருங்க. நல்லா அவதானிங்க. If the direct speech, I love dogs. இங்க but my landlord won't allow pets. அதான் direct speech. If the direct speech is broken up by a reporting clause, a comma is placed inside the first closing speech mark as already seen in example 1, and another comma is also placed after the reporting clause. இந்த direct speech ரெண்டு வந்திருக்கு. அது ஒரே direct speech ரெண்டாக பிரிக்கப்படுது. broken up. ஒரே direct speech ரெண்டாக பிரிக்கப்படுது. அப்படி ரெண்டாக பிரிக்கப்படுற எதால said and சொன்ன என்ற ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் அறிவிக்கும் வாக்கிய பகுதியால இப்படி direct speech பிரிக்கப்பட்டால் இங்க ஒரு கமா வரும். என்ன? inside the closing speech mark, the first closing speech mark அதுக்குள்ளுக்கு வரும். அடுத்தது இங்க கொண்டு வரும் at the end of the reporting clause, before the second direct speech. அதுக்கு முன்னுக்கு கமா வரும். Now, dear children, please turn to page number 180 in your book and write down all the questions in exercise 1, exercise 2 and exercise 3. Pause the video and write down all the questions in your exercise books, in your writing books. Turn to the next page. After writing the answers in your exercise books, and then later you can compare
your answers with the answers given in the key section on page number 277. If your answers are correct, then you can mark them as correct. Put a tick if right, and if wrong, put a cross. சரிண்டா சரி போடுங்க, பிள்ளைண்டா பிள்ளை போடுங்க. And do the correction. Do the correction. Pause the video and check your answers. With the answers, compare your answers with the answers given here.